ஹாய் செல்லக்குட்டீஸ், 5 மாதம் ஆச்சு தாரா பர்த்டே வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு. ஸோ வந்து தாராக்கு ட்ரெஸ் எடுக்க போகலாம் வாங்க. பர்த்டேக்கு இந்த ட்ரெஸ் தான் எடுத்திருந்தோம். அவ்வளோ க்யூட்டாக இருந்தா. பொக்கச்சி அதில் 4 பல் வந்து முளைச்சிருக்கு. அதுவும் குட்டி குட்டியாக இருக்குது. அது சிரிக்கும் போது அப்படியே ஈவில் மாதிரி இருக்கும். நான் சொல்லுவேன், உன் பொண்ணு ரொம்ப டெவல் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பேற்றிட்டே இருப்பேன். ஆனால் குழந்தை அப்படி சொல்லக்கூடாதுல, சும்மா ஒரு ஃபன்னுக்கு. இந்த கடை வந்து சவுகார்பேட்டில் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த குட்டி பசங்களுக்காகவே. அதுவும் சொல்ல போனேன்னா ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு எடுக்க வேண்டிய கடை மாதிரியே இருந்துச்சு. ட்ரெஸ்ஸு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்து நல்லா கிராண்டாக இருந்துச்சு. அவங்கக்கிட்ட நார்மலாகவும் இருக்குது. ஆனால் வந்து கேர்ள் பேபிக்கான வீடியோ வந்து இவங்க வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட இன்னொரு ஷாப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மாதிரி வெட்டிங்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நல்லா வந்து எல்லாருக்கும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இதோட லாங் வீடியோ நல்லா எடுக்க முடியல. ஸோ வந்து ரொம்ப பிஸியாக ஓடிட்டு இருந்தோம். அந்த டைமில் சும்மா கிளிப்பிங்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த ஷாப் வந்து நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு. இந்த கடை வந்து யூடியூபர் வந்து வச்சுருக்காங்களாம். ஸோ வந்து அவங்க காமிச்சாங்க. அவங்க கோல்டு பட்டன்லாம் பார்க்கும்போது, ஐயோ நானும் யூடியூப் வச்சுருக்கேன், ஒரு பட்டன் கூட வாங்கலையே அப்படின்ற மாதிரி ஃபீலாக இருந்தது. என்னோடய ட்ரெஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா? ஸோ வந்து ஹஸ்பண்டுக்கும் வந்து நாங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க எங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இத்துவும் ஹஸ்பண்ட் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. நம்ம பெரம்பூரில் இருக்க மோத்தியில் தான் வந்து தச்சுருந்தாங்க. அது வந்து எங்களோட ஃபேமிலி ஷாப்னே சொல்லலாம். எல்லா அக்கேஷனுக்கும் அங்கே தான் வந்து பாய்ஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி தான் லுக் வந்து இவங்களுக்கு இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மாமா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த காஸ்டியூம். அவருக்கு ரொம்ப பக்காவாக சூட் ஆன மாதிரி. அது இல்லாமல் வந்து நாங்கள் அந்த டைமில் நல்லா வெயிட் லாஸ் பண்ணியிருந்தோம். தொப்பெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ எனக்குமே அந்த மாதிரி தான் வந்து நானுமே கொஞ்சம் லைட்டாக வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். ஸோ கம்பேர் டு ஆஃப்டர் டெலிவரி தாரா பர்த்டே அப்போ ஓரளவுக்கு இழைச்சிருந்தேன். ஸோ வந்து அன்றைக்கி டே இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த டெக்கராக இருக்கட்டும், கேக்காக இருக்கட்டும், எங்களை சுற்றி இருந்த பீப்புள்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. தாரா ரொம்ப க்யூட்டாக இருந்தா. ஒரு மேக்கப் கூட போட முடியல அவளுக்கு. பட் அப்படி இருந்தாலுமே அவ்வளோ அழகாக இருந்தா. ஒரே ஒரு ஸ்டோன் போட்டு தான் வச்சுருந்தேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அழுதுகிட்டே இருந்தா. எப்பவுமே வந்து ஒரு அளவுக்காவது வந்து சமாதானமாக இருப்பா. ஆனால் அன்னைக்கு டேயில் வந்து ஃபுல்லாக சினுங்கிக்கிட்டு என்கிட்டே தான் இருந்தா. அவங்க அப்பா கிட்ட கூட போகல. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு அன்னைக்கு டே. இத்து வந்து ரொம்ப ஜாலியாக சிரிச்சிட்டே இருந்தான். ஆனால் வந்து தாரா அதுக்கு ஆப்போசிட்டு. ஆனால் வந்து அன்னைக்கு டே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். ஓவரால் டெக்கரேஷன், கேக் தீம் அதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அது இல்லாமல் நாங்கள் எப்படி இருந்தோம், ட்ரையல் வர்சஸ் ரியல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். நாளைக்கு ஒரு